நாம் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வேதத்தை படித்து கொண்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு ஆண்டவருடைய பாதத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தையின்படி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப முக்கியம். பேருக்கு கிறிஸ்தவங்களா இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அத ஒரு நாள் நீங்க மறந்து போயிடாதீங்க. யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, பேருக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆண்டவருடைய காலடியிலே நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும், மறந்து போக கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய பாதத்துல தான் இருக்கணும். நம்மை நினைத்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம சாகத்தட்டிக்கு ஏதாவது ஒண்ணு நம்ம போட்டு இம்சம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நாம் நினைத்து நினைத்து மனம் அழுத்தி கொண்டுதான் இருக்க வேண்டும். அதை திருத்த வேண்டும் என்று முயற்சி எடுத்துக்கொண்டுதான் இருக்க வேண்டும். நாம் இருக்கின்ற இடம் முழுவதும் கர்த்தருடைய நறுமணம் பரவும்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நாம் மறந்து போகக்கூடாது. ஆண்டவருக்காக சாட்சியா வாழ்றதுதான் முக்கியம். அதுக்காக பூர்ணமா எல்லாருமே மாறிட முடியாது. ஏதோ ஒண்ணு இருக்கத்தான் செய்யும். அதுக்காக அடுத்தால் அதெல்லாம் புத்தி காட்டத்தான் செய்யும். போய்கிட்டே இருப்போம், ஆண்டவர் பின்னாடி ஓடிக்கிட்டே இருப்போம். ஆண்டவர் மேல் நாம் பெரிய அன்பை வைத்திருப்போம் என்று சொன்னார். ஆண்டவருக்காக நாம் முழுமையான கீழ்ப்படுதலை கொண்டிருப்போம் என்று சொன்னால் ஆண்டவருடைய முழுமையான ஆசீர்வாதம், முதன்மையான ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயம் உண்டு.